எல்லாத்துக்கும் வணக்கங்க. எஸ்டர்டே நான் வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணேன், அதுக்கப்புறம் டுடே என்னென்ன ஒர்க்லாம் பண்ணேன் வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இத பத்தின வீடியோ தான் இன்னைக்கு. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். எஸ்டர்டே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நான் வந்து மணி பிளான்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மினி பிளான்ட்ன்னு மாத்தி சொல்லிட்டேன். சாரி. அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க் யூ அவங்களுக்கு. எஸ்டர்டே அத்தை வந்து வழக்கம் போல ஆடு மேய்க்க போயிட்டாங்க. என்ன குழம்புத்த வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு சந்தையில வாங்கிட்டு வந்த பாவக்காய் இருக்கு. அத வந்து வறுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாளைக்கு சிக்கன், மட்டன் பண்ணா வந்து வேஸ்ட்டா போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. பாவக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து எஸ்டர்டே பாவக்காய் தான் வறுத்துட்டு இருந்தேன். பாவக்காய் வறுத்து காலையில இருந்துச்சு ரசம். அத சாப்பிட்டோம். ஆ இப்ப வந்து இந்த கோப்பு வந்து நான் காமிக்கிறேன்ல, இது வந்து என்னன்னா, எங்க அப்பா வந்து வாங்கி குடுத்தது தான். கலர் வந்து ஒரே மாரி தான். ஆனா வந்து டிசைன் தான் வேற மாரி இருக்கும். சரி அப்பா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அதுக்கு முன்னாடியே இந்த வீடு, வாசல் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு, ஆ பாத்திரம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். நான் பாவக்காய் அரியறதுக்காக நான் எடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஆ பாவக்காய் அரைச்சதுக்கு அப்புறம்லாம் நீங்க வாஷ் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியல. நான் 2 டைமுமே வாஷ் பண்ணுவேன். சரி நாம வந்து சரி பாவக்காய் அரிஞ்சிட்டு அத சமைக்கிறதெல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டு இருந்தேன். கரண்ட் வேற போயிருச்சு. ரொம்ப வெளிச்சமாவும் இல்லையா, இருட்டா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் எங்க வீட்ல பேசிட்டு இருந்தேன் பாப்பா கூட. அதனால சரி இப்போ எடுக்க முடியல. அதனால போடல. சாரி. இதுலயே வந்து சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு இருந்தேன். அப்ப எங்க வீட்டுக்காரரு இங்கேயே வந்து சனி சந்தை தான். அங்கேயே வர வழியில வந்து சமோசா வாங்கிட்டு வந்தாரு. அது சாப்பிட்டு பார்த்தா கெட்டு போச்சுங்க. அத அப்படியே சூடு பண்ணி குடுத்துருப்பாங்க போல. அத நான் சாப்பிடவே இல்ல. இனி சமோசாவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு கூகுளூர் தான் போயிருந்தாரு. அதனால வந்து தேங்காய் பால் வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் அத குடிச்சுட்டு நாங்க போய் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மார்னிங் தான் எங்க வீட்டுக்காரர் வந்து கோவில் போயிட்டாரு. அங்க திருச்செங்கோடு போயிட்டாரு. அதனால வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டோம். வீடெல்லாம் தொடச்சு விட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால அத்தையே தொடச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்திரமும் எனக்கு வேலைக்கு தந்துட்டாங்க. சரி ஓகே அந்த அடுப்பு கிட்ட மட்டும் தொடச்சு விட்டுட்டு, கிளீன் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்கல. 4:30க்கே நான் எந்திரிச்சுட்டோம். அதுக்கு பிறகு கிளீன்லாம் பண்ணிட்டோம். கிளீன் பண்ணாதாங்க வீடு அப்படியே பார்க்கறதுக்கு சுத்தமாவும், நீட்டாவும் இருக்குதுங்க. அது கிளீன் பண்ணையில ஒரு மாதிரியாவே இருக்குது. நானும் ரொம்ப நாள் விட்டுட்டேன் கிளீன் பண்ணாம. 1/4 மணி நேரம் இருக்கும். நான் கிளீன் பண்ணிட்டு ஒரு 5:20க்கோ என்னமோ தான் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சரி உருளைக்கிழங்கு வறுத்து ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உருளைக்கிழங்கெல்லாம் இது எடுத்து வச்சுட்டு, ரசத்துக்கெல்லாம் எல்லாம் கரெக்ட்டா இது பண்ணிட்டேன். ரசம் உள்ள தாளிச்சு விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அடுப்பு யூஸ் பண்றதே இல்ல இப்ப ரொம்ப நாளாவே. ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஈவினிங் கூட நான் வச்சுப்பேன். இப்ப அதுவுமே செய்றதில்ல. சரி அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து வெளி அடுப்புல வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெளி அடுப்புல தான் வேக வச்சோம். அதுக்கு பிறகு அத்தையும் வந்து வாசலுக்கு சாணி எல்லாம் தெளிச்சு விட்டுட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு சாணி தெளிச்சுமே. அதனால சாணி எல்லாம் வந்து தெளிச்சு விட்டுட்டாங்க. நான் வந்து சாப்பாடு வேலைய வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து ரசமும் தாளிச்சு விட்டுட்டேன். சாப்பாடு வந்து உள்ள வச்சுட்டேன். உருளைக்கிழங்கும் வந்து வெந்துட்டே இருந்துச்சு. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் சைடு பை சைடு இந்த பக்கம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நாங்களும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இன்னும் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் தாளிச்சு விடணும். தேங்காய் சுரண்டி தாளிச்சு விட்டா விஷயம் ஷேர் பண்ணலான்ட்டு வந்தேன். ஆனா ஷேர் பண்ண முடியல. மார்னிங் ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.